எத்தனை பேர் வந்து தென்னிந்திய மொழிகள்ல ஏதாவது ஒண்ணு கத்துக்கிட்டு இருக்காங்க. மத்திய அமைச்சர் அமித்ஷா இந்தி மொழி பற்றி தெரிவித்த கருத்து குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு திமுக எம்பி கனிமொழி பதிலளித்துள்ளார். மத்திய இணையமைச்சர் அமித்ஷா வந்து இந்த மொழிக்கும் இந்தி மொழி எதிரியத்தை சொல்லியிருக்காரு. தற்போது இந்தி மொழியை திணிச்சுட்டு மற்ற மொழி அளிக்கிறதா இடதுசாரிகள் சொல்லியிருக்காரு. இது குறித்து ஹிந்தி வந்து யாருக்கும் எதிரி இல்லை நண்பர் அப்படின்னா, அவர்களும் தமிழும் அதே போல வந்து யாருக்கும் எதிரி இல்லை. அவர்கள் தமிழ் கற்றுக்கொள்ளட்டும். எத்தனை பேர் வந்து தென்னிந்திய மொழிகளில் ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டோம், அதுதான் வந்து உண்மையான நேஷனல் இன்டகிரேஷனாக இருக்கும். அதனால் நாங்களும் யாருக்கும் எதிரி இல்லை, எல்லோருக்கும் நண்பர்கள் தான். எங்களுடைய மொழிகளை கற்றுக்கொள்ளுங்கள். பெரியாரை தவிர்த்து தமிழக அரசியல் கிடையாது மேடம். தற்போது கொள்கை தலைவராக நிறைய பேர் பெரியாரை தான் குறிப்பிடுறாங்க. நடிகர் விஜய் கூட பெரியாரை தன்னோட கொள்கை தலைவராக சொல்லியிருக்காரு. ஆனால் இப்பொழுது நடந்த RSS மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெரியாரை விமர்சித்து ஒரு வீடியோ காட்சி வெளியாக இருக்கு. ஆனால் தற்போது வரை அது குறித்து அவர் எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்காதது. இது எப்படி பார்க்குறீங்க? பெரியாரையும் பேரறிஞர் அண்ணா அவர்களையும் விமர்சனம் செய்துவிட்டு தமிழ்நாட்டில் அரசியல் செய்து விடலாம் என்று நினைக்கக்கூடியவர்கள், தமிழ்நாட்டிலே அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் என்று நினைக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக ஏமாந்துதான் போவார்கள். அவங்களுக்கு எந்த இடத்துலையும் வந்து தமிழ்நாட்டில் மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் அதே மேடையிலே அண்ணாவின் பெயரை தன்னுடைய இயக்கத்தின் பெயரிலே வைத்து கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவங்க தான் வைக்கிட்டால குனியணும். ஏன்னா ஒரு வார்த்தை அதை எதிர்த்தோ அதை நாங்கள் கண்டிக்கிறோம் என்று சொல்லுவதற்கோ அவர்களுக்கு அங்கே அந்த தைரியம் கூட இல்லாத ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் நிற்பதை பார்க்கும்பொழுது நாம் வெட்கப்பட வேண்டியதாக இருக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.